நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக வீரத்திலும் தீரத்திலும் தர்மத்திலும் சிறந்து விளங்கின சம்புவராய மன்னர்கள் ஆட்சி செய்த புண்ணிய பூமி இந்த இடம். அவர்கள் படை வீரர்கள் இங்கே தங்கி இருந்ததினாலே படை வீடு என்பதாகவும் தற்காலத்தில் மருவி படவேடு என்பதாகவும் இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. எங்கு திரும்பினாலும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. நாகரிகத்தின் வளர்ச்சி என்னும் பெயரால் கான்கிரீட் கலவைகள் பூசப்படாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசும்புல்லை போர்த்தார் போலே எல்லா இடங்களிலும் பச்சை பசுமைகள் செழுமைகள் காட்சியளிக்கின்றன. உள்ளத்தில் எத்தனையோ விதமான குழப்பங்கள் இருந்தால் கூட இந்த இடத்தை வந்து பார்க்கும் பொழுது இனம் தெரியாததொரு அமைதி நம் உள்ளத்தில் குடிகொள்ளுகிறது. ஒருவேளை பாவத்தின் பலனளிக்கும் பூமியாக இருந்தால் இது போன்ற அமைதி நமக்கு ஏற்படுமா? தன் தாயை கொன்றவன் பரசுராமன், தாயின் தலையை துணித்த பாதகத்தை செய்தவன் ஜமதக்னி முனிவரும் பரசுராமரும் இங்குதான் இருந்தார்கள், ஆகையால் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று எவராவது கூறுவார்களா? பாவம் செய்யப்பட்டிருந்தால் இந்த பூமிக்கு புண்ணிய பூமி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்க முடியாது. பரசுராமர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை ஆராதித்திருக்க முடியாது. அந்த லக்ஷ்மி நரசிம்மர் இன்றளவும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளிக்கும் வள்ளலாக திகழ முடியாது. ஏனென்றால் பாவங்கள் நடையாடும் தேசத்தில் பகவானுக்கு கூட சாநித்தியம் போய்விடுகின்றது. இல்லையே, இவை அனைத்தும் நம் புண்ணியங்களை வளர்க்கின்றன, நம்மை பக்குவப்படுத்துகின்றன. ஒவ்வொரு இடத்திலும் இப்படித்தான் ஜமதக்னி சென்றார். இங்குதான் பார்கவராமனாம் பரசுராமன் தவம் செய்தார். இந்த இடத்தில்தான் பல மகர்ஷிகள் கூட்டமாக இருந்து தபோவனங்களை அமைத்து கொண்டு தவத்தின் சித்தி பெற்றிருக்கிறார்கள். அதைவிட சிறப்பு, பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை செய்த பொழுது இங்கெல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் வாசம் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறுகிறார்கள். நாமும் இன்றளவும் அந்த அனுபவத்தை பெற்று வருகின்றோம். இன்றளவும் நமக்கு குறையாமல் அந்த அனுபவம் தித்திக்கின்றது. ஆகையால் தான் படவீடு ஒரு சிறந்த தபோவனமாய் திகழ்கின்றது. சென்ற உபன்யாசத்தில் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதாக தன் தந்தையார் ஜமதக்னி முனிவர் கோபவசப்பட்டு மனைவியின் தலையை, அதாவது பார்கவராமனின் தாயின் தலையை வெட்டிச் சாய்க்க வேண்டும், அவள் உடல் வேறு தலை வேறாக 2 துண்டமாக வெட்டி போட வேண்டும் என்பதாக தன் பிள்ளைக்கு கட்டளையிட்டார். கோபத்தினால் ஒருவன் வசமிழந்து அறிவிழந்து இருந்தால் எல்லோரும் அதை கொண்டாடுவார்களா? அப்படி கொண்டாடினால் கோபவசப்பட்டவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பிள்ளை என்பவன் தந்தையார் தவறு செய்யும் காலத்தில் கூட தந்தையாரை அழைத்து அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும். ஒரு சமயம் இளைய பெருமாளாம் லக்ஷ்மணன் தமையன் ராமனிடத்தில் கூறுகிறான், அண்ணா, அப்பா காமத்தினால் அறிவிழந்து உனக்கு ராஜ்யமில்லை என்று சொல்லிவிட்டார். யாராக இருந்தால் என்ன? குரோஹோ அவலிப்தஸ்ய, ஆச்சாரியராக இருந்தாலும் தந்தையாராக இருந்தாலும் மூத்தவராக இருந்தாலும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இதை அறியாமல் இருந்தால் நாம் முதலில் அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஒருவேளை நாம் சொல்லும் அறிவுரைகளை கேட்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை என்றால் நாம் அவர்களை திரஸ்காரம் செய்து, ஆம், அவர்கள் சொன்ன பேச்சை கேட்காமல் அவர்களை மீறிக்கொண்டு எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். இதற்கு தர்மசாஸ்திரத்தில் இடம் உண்டு. எனவே தந்தை சொல்லபடி நாம் காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக லக்ஷ்மணன் சொன்னான். அதே நிலைத்தானே இங்க பரசுராமருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும்.
லக்ஷ்மணனுக்கு தெரிந்த பேருண்மையை பரசுராமர் அறியாதவரா? பிருகுவம்சத்தின் தோன்றலாயிருக்கும் பரசுராமனுக்கு பெருமை தெரியாதா? தாய் தவறு செய்யவில்லை. அதுவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன, தாயானவள் தவறான பாதையில் செல்பவளாக இருந்தால் கூட, தாய்மைக்கு இருக்கும் இலக்கணங்கள் எதுவுமற்றவளாய் தீய வழியில் செல்பவளாய் இருந்தால் கூட பிள்ளை தாயை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனால் அன்பர்களே, இது தாய்க்கு இலக்கணம் என்பதாக யாரும் நினைத்துவிடக் கூடாது. தாய்க்கு என்று சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை தாய் தவறவும் கூடாது. பிள்ளைகள் தங்கள் தாயாரை ரட்சிக்க வேண்டியது கடமை. தவறான பாதையில் தீய வழியில் குற்றங்கள் பல புரிபவளாக தாயார் இருந்தாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்னும் சாஸ்திர மரியாதை இருக்கும் பொழுது அதை விடுத்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு தன் தாயின் தலையை வெட்டி அவள் குருதி படிந்த கோடரியுடன் நேராக வந்து தந்தையார் திருவடியில் அந்த கோடரியை வைத்து பார்கவராமன் வணங்கினானே, இது நியாயமா? இது தர்மமா? பஞ்சமகா பாதகங்கள் என்று புராணங்களில் சொல்லப்பட்ட பாபங்களில் கூட தாயை வெட்டும் பாபம் சொல்லப்படவில்லையே. ஏனென்றால் அத்தகையதொரு பாபத்தை செய்யும் துணிவு யாருக்குமே ஏற்படாது என்பதாகத்தான் சாஸ்திரங்கள் அதை பாபத்திலேயே சேர்க்கவில்லை. இப்படி ஒரு துணிச்சல் யாருக்கு வரும்? தன் அன்னையை அவள் குற்றம் இழைத்தவளாக இருந்தாலும் 2 துண்டாக வெட்டி போடும் அளவிற்கு வலிமை யாரிடத்தில் இருக்கிறது? ஆகையால் தான் 5 மகாபாதகங்களில் தாயை கொல்லும் பாதகம் வர்ணிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்தது விபரீதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகம் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று மற்றவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே தந்தையின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் முடிவருவதற்கு முன்பாகவே பார்கவராமன் கூரான கோடரியினால் தாயின் உடலை தனித்தனியாக்கினான். தலை வேறு உடல் வேறு கீழே விழுந்தது. குருதி பீரிட்டு வழிந்தோடுகிறது, வெள்ளமாக ஆறாக வழிந்தோடுகிறது. கோடரியை தந்தையின் திருவடிகளில் காணிக்கையாக சமர்ப்பித்தான். இந்த செயல் நியாயமா? இத்தகையதொரு காரியத்தை செய்தவரை நாம் புண்ணியாத்மா என்று சொல்ல முடியுமா? பெருமை மிகு 10 அவதாரங்கள் திருமால் எடுத்தது பொழுது அதில் பரசுராம அவதாரமும் ஒரு அவதாரமாயிற்று. அவதார புருஷனே இது போன்று ஆபாசங்களை செய்தால் சாமானிய மனிதர்களுடைய உள்ளங்கள் கலங்கிவிடாதா? அவர்களுக்கு நல்வழி யார் காண்பிப்பார்கள்? பகவானே தீய காரியங்களை செய்யும் பொழுது தீய காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லும் சாஸ்திர வாக்கியங்கள் பயனற்றவையாய் விடுமே. அந்த வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே. என்ன செய்வது? ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டிய சமயம். அந்த சமயத்தில் கௌசல்யா தேவி, நீ காட்டிற்கு போகக்கூடாது ராமா என்று தடுக்கிறாள். ஏனம்மா? பிள்ளாய், உனக்கு தந்தையை காட்டிலும் தாயார் முக்கியமன்றோ? அன்னை என்பவள்தான் மிகவும் முக்கியம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றால் முதலில் அன்னை, அதன் பின்னர் தான் தந்தை, பிதா. தாயான நான் சொல்லுகிறேன். தாயான நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். பிள்ளைக்கு தாயின் வாக்கியம், தாயின் வார்த்தை தான் உயிர் நாடி. தாயின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுதல் தான் உயிர். எனவே தசரத மாமன்னன் சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொண்டு நீ காட்டிற்கு செல்ல வேண்டாம் பிள்ளாய், என்னுடனே இருந்துவிடு என்றவுடன் ராமன் தன் தாய் பார்த்து இருகரம் குவித்து பேசுகிறான். அன்னையே, பிள்ளையான எனக்கு அன்னையான நீங்கள் மிகவும் முக்கியமானவர். நீங்கள் சொல்லுவதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையை காட்டிலும் தாய் மேலானவள் என்பதில் எந்த விதத்திலும் அபிப்பிராய பேதம் இல்லைதான். ஆனால் பிள்ளைகளுக்கு தாயார் எவ்வளவு முக்கியமோ, அன்னையார் எந்த அளவிற்கு முக்கியமோ, அதுபோன்று தான்
பதிவிரதைகளுக்கு கணவன் வழி நிற்றல், கணவன் வழி ஒழுகுதல் என்பது மிக உயர்ந்த தர்மம். நீங்கள் பிள்ளை பாசத்தினால் என் மீது பரிவு கொண்டு காட்டிற்கு போக வேண்டாம் என்று சொன்னால், அப்பொழுது உங்கள் கணவன் கொடுத்த கட்டளையை மீறுவதாகத்தானே பொருள். கௌசல்யா தேவியாரே, உயர்ந்த ரகுகுலத்திற்கு இது போன்றதொரு இழிவான பெயர் ஏற்பட வேண்டாம். கௌசல்யை தன் கணவன் வார்த்தையை மீறினாள், அவருக்கு கட்டுப்படாமல் இருந்தாள் என்னும் அபவாதம் உங்களால் நம் குலத்திற்கு ஏற்பட வேண்டாம். எனக்கு தந்தை சொல் மந்திரம், உங்களுக்கு கணவன் சொல் வேதவாக்கு, அதுதான் சத்தியம். இந்த இரண்டு தர்மத்தையும் நாம் இருவருமே ரட்சிக்க வேண்டும். நீங்கள் கணவன் வழி நடக்க வேண்டும், நான் தந்தையின் வழி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கௌசல்யா தேவிக்கு பல தர்மங்களை எல்லாம் உபதேசம் செய்தாராம் ராமபிரான். இப்பொழுது அதுபோன்று தான் ரேணுகாதேவி தன் கணவனை விடுத்து மற்றொரு புருஷனை பார்த்தாள். ஒரு நிமிடம், ஒரு நொடி, அந்த ஒரு நொடிக்கும் குறைவான வினாடி, அப்பொழுதே அவளுடைய கற்பு நெறி அவளை விட்டு அகன்று விட்டது. இதனால் கணவன் வழி நடத்தல் என்னும் தவநெறியில் இருந்து அவள் தவறியவனானாள். பார்கவராமனோ தன் தந்தையார் விடுத்த கட்டளைக்கு தான் செவிசாய்த்து அவர் வார்த்தையை மீறக்கூடாது என்று தாயின் தலையை துணித்து விட்டார். சரி, இப்பொழுது இருவரில் யார் செய்த பாபம் அதிகமாக இருக்கப் போகிறது? எவ்வளவோ தர்மங்கள் சொல்லலாம் சுவாமி, இது போன்று 1000 கதைகள் சொல்லலாம். ராமாயணத்தில் கௌசல்யாதேவிக்கு ராமன் உபதேசம் செய்ததை காட்டிலும் பல இடங்களில் இது போன்ற நல்ல நெறிகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் கூட எங்கள் மனதில் அமைதி உண்டாவது இல்லை. ஏனென்றால் தாயை வெட்டினானே, தாயை வெட்டினானே, பரமாத்மாவாகத்தான் இருக்கட்டுமே, பகவானாகத்தான் இருக்கட்டுமே, தாயை வெட்டுதல் என்னும் பாதகத்தை செய்த அந்த மனது எப்படி துணிந்தது? பாழாய் போனவன் கூட இத்தகையதொரு பாபத்தை செய்ய மாட்டானே என்னும் பொழுது நாம் கூட பரசுராமர் மீது சந்தேகம் கொள்கிறோம். இனி அங்கு நடந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்தால் நம் உள்ளத்தில் ஏற்படும் கலக்கங்கள் ஒழிந்துவிடும். தந்தையார் திருவடிகளில் தாயின் இரத்தம் படிந்த கோடரியை சமர்ப்பித்து தந்தையை வணங்கி நின்றார். இதுவரையிலும் ஆக்ரோஷத்துடன் சீற்றத்துடன் சீரிப்பாயும் சிம்மமாக விஷத்தை உமிழும் சர்ப்பமாக சீறிக்கொண்டிருந்த ஜமதக்னியின் உள்ளம் குளிர்ந்தது. கொடூர குணமில்லையா? கொடுமையான செயல் இல்லையா? பார்கவராமனை ஆறத் தழுவிக்கொண்டார். பிள்ளாய், இத்தனை பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்கள் யாருமே நான் சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்கவில்லை. தந்தையான என் மீது அவர்களுக்கு பற்றுதல் இல்லை. ஆனால் நீ ஒரே நொடியில் நான் உனக்கு கட்டளையிட்டு முடிப்பதற்கு முன்பாகவே தாயின் தலையை துணித்தாரே, நீதான் என்னுடைய உயர்ந்த பிள்ளை, நீதான் எனக்கு உத்தமமான பிள்ளை. உன் செயலால் உள்ளம் குளிர்ந்தேன். நீ எது கேட்டாலும், என்ன வரம் கேட்டாலும் உனக்கு நான் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஜமதக்னி பரசுராமரை ஆறத் தழுவிக்கொண்டு சொன்னார். அந்த ஒரு நொடிக்குத்தான் பரசுராமர் காத்து கொண்டிருந்தார். விவேகம் இங்கேதான் வேலை செய்கிறது. கீழே சொன்னோமே, எத்தகையதொரு ஆபத்து ஏற்பட்டாலும் ஒரு நொடிக்கும் குறைவான நாழிகையில் அதன் பின்விளைவுகளை எல்லாம் யோசித்து அடுத்து 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 நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் தான் மேதாவி, அவன்தான் புத்திசாலி, அவன்தான் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி படைத்தவன். வெறும் ஆர்ப்பாட்டங்களினாலேயோ அமக்களங்களினாலேயோ கூச்சல் போடுவதனாலேயோ உடம்பு விடவெடுத்து காண்பிப்பதினாலேயோ ஒரு விதமான பயனும் விளையப் போவது இல்லை. ஏனைய 4 பிள்ளைகளும் அதற்கு உதாரணங்கள். பரசுராமர் விவேகி, எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். தந்தையார் மனம் மகிழும் காரியத்தை செய்துவிட்டார். இதனால் உலகம் முழுவதும் அவரை தூற்றிக் கொண்டிருக்கிறது, வசைபாடிக் கொண்டிருக்கிறது. கோடரியில் பதிந்த இரத்தத்தின் ஈரம் காயவில்லை. ஏன், வெட்டுப்பட்டதான அந்த உடலில் இருந்து இன்னும் இரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக ஜமதக்னி கேட்டுவிட்டார், என்ன வரம் வேண்டுமோ கேள் பிள்ளாய்,
நீ செய்த செயல் என் உள்ளத்தை குளிர்வித்து விட்டது. நான் மகிழ்ச்சி கடலில் நீந்திக் கொண்டிருக்கிறேன். எது கேட்டாலும் தருகிறேன். உத்தமமான இந்த ஒரு தருணம்தான் பரசுராமர் எதிர்பார்த்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக்க வேண்டும் என்று பரசுராமர் உள்ளத்தில் உறுதி கொண்டார். தந்தையே, நான் எதையும் யோசிக்கவில்லை. தாங்கள் சொன்ன நொடியில் அந்த காரியத்தை உடனேயே செயல்படுத்தி விட்டேன். ஆனால் இந்த உலகம் என்னை இன்னமும் ஏளனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை எல்லோரும் வசைபாடிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் தாயை கொன்றவன், தாயை கொன்றவன், தாயை கொன்றவன் என்னும் பழி என்னை விட்டு நீங்காததாக இதோ கோடரியில் பதிந்த இரத்தக்கரையை நான் துடைத்து விடுகிறேன். இந்த கோடரியில் இருக்கும் இரத்தத்தை ஒரு நொடியில் துடைத்து விட்டால் கோடரி பளபளப்பாக இருக்கின்றது. இரத்தம் படிந்த சுவடு இல்லை. ஆனால் என் மீது தாயை கொன்றவன் என்னும் பாபத்தின் கரை படிந்திருக்கிறதே, அதை நான் எப்படி துடைப்பேன்? தவறான முன்னுதாரணமாக உலகத்தவருக்கு நான் திகழ்கிறேனே, இதிலிருந்து எனக்கு ஏது விமோசனம்? தந்தையே, இந்த பழியோ பாபமோ என் மீது நேரிடாத வகையில் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தந்தையும் ஒரு நொடியில் திகைத்துத்தான் போனார். இப்பொழுது அவர் உள்ளம் யோசிக்கும் நிலையில் இருக்கின்றது. ஆம், கொந்தளிக்கும் பொழுது, குமுறும் பொழுது, கோபக்கணலில் ஆழ்ந்திருக்கும் பொழுது எதையும் நாம் சிந்திக்க முடியாது. நம்மை அமைதிப்படுத்திக் கொண்டால்தான் சிந்தனா சக்தி வளரும். வெறும் படபடப்பினால் ஒரு விதமான சிந்தனையும் ஏற்படுவது இல்லை. ஜமதக்னி பரசுராமரின் தழுவலினால் சற்றே ஆஸ்வாசம் செய்து கொண்டார். பிள்ளாய், நீ கேட்கிறது எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? தாயை வெட்டி விட்டாய், தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பளித்து விட்டாய். தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பளித்தவன் என்றுதான் உலகம் உன்னை போற்றட்டுமே. இல்லையப்பா, தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பளித்தால் கூட தாயை கொன்ற பாபத்திற்கு பரிகாரம் இல்லையே. என்னை என்ன செய்ய சொல்கிறாய் பிள்ளாய்? நான் என்ன செய்தால் உன் மனது சாந்தமாகும்? நான் சந்தோஷமடையும் காரியத்தை நீ செய்திருக்கிறாய். எனவே உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவது தந்தையான என்னுடைய கடமை. நான் எதை செய்தால் உன் உள்ளம் குளிரும் என்று ஜமதக்னி கேட்க, தந்தையே, இதோ என் கூர்மையான ஆயுதத்தினாலே 2 துண்டாக வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய என் தாய் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும். அவள் எழுந்தவுடன் இவன் நம்மை வெட்டிய பிள்ளை, இவனால் தான் நமக்கு உயிர் போனது என்பதாக என் தாயார் ஒருபொழுதும் என் மீது அசூயை கொள்ளக்கூடாது. ஆகையால் உயிரற்ற உடலாய் கிடக்கும் என் தாயாரை தங்கள் தபோவலிமையினாலே மறுபடியும் உயிர் பிழைக்க வைத்து தாருங்கள் என்பதாக உள்ளம் உருகி வேண்டினார். ஜமதக்னி உள்ளம் இறங்கினாரா? பரசுராமர் இது போன்று பிரார்த்தித்ததினால் அவர் செய்த செயல் சரியானதா? தான் செய்த தவற்றை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக பரசுராமர் இது போன்ற வரத்தை கேட்டிருந்தாரா? தெரியவில்லை. ஒருவேளை பரசுராமர் செய்தது அடாதது என்றால் அவரை நாம் எப்பொழுதுமே போற்ற முடியாது.